வணக்கம். நான் உங்கள் குளிமலாடி வார்த்தை பண்ணுங்க. வாழ்க்கை பரபரப்பாக ஓடிட்டுருக்கப்போ அதுக்கு ஒரு பிரேக் போடுற மாதிரி எங்கள் அண்ணன் வீட்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க. வந்து ரொம்ப நாளாச்சு வந்து தங்கிட்டு போகணுன்ட்டு. ஸோ அங்கே தான் போயிருந்தோம் நானும் தம்பியெல்லாம். சண்டே மார்னிங் இப்படி தாங்க விழுந்துச்சு. காலையிலே வெங்காயம் தொலைச்சிட்டு இருந்தோம். இவங்களும் கொல்லிமலை அடிவாரத்துலேயே தான் இருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் பைக்கில் போனால். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். எங்கள் பெரியப்பா காலையிலேயே நாட்டுக்கோழி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்களோட தோப்பு எல்லாம் எப்படி இருக்குது, தோட்டம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கட்டுத்தார வேலை எல்லாமே பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அனிமல் லவர்ஸ்க்கு பார்க்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுங்கிற மாதிரி வீடியோ அது வேணுமா வாத்துப்பேன் 1 2 3 4 5 வாத்து வேணுமா லட்டு? அங்கே பாரு வாத்து குஞ்சு, இங்கே பாருங்க வாத்து குஞ்சு. ஐயோ குட்டி குட்டியாக இருக்கு. எல்லாம் சுண்ணாம்பு போட்டிருப்பாங்களாட்டுக்கு. இங்கே பாரு கோழி குஞ்சு. பாரு போபோ, அங்கே போபோ குளிக்குது. சுடு தண்ணியில் குளிக்குது லட்டு. கட்டுத்தரவெல்லாம் இவங்க அப்பா செஞ்சுக்குவாப்பிலையா? பால் கறக்கிறது மட்டும்தான். சாணி எழுதிடுவாங்க எந்திரிச்சோன்னே. சரி சரி. வேலை வேறு வேலை, ட்ரக் ஓட்டுற வேலைலாம் இல்லைன்னா கொண்டு போய் மாடு கறி க்ளீன் பண்ணுறது எங்கள் பெரியமா தாங்க. கண் மாதிரி எவ்வளோ கோழியாக இருந்தாலும் வெட்டி எடுத்துருவாங்க. மொத்தமாக எனக்கு வந்து 2 பெரியமா, எங்கள் அம்மா கடைசி. அதில் எங்கள் நடுப்பெரியமாவும் எங்கள் அம்மாவும் கறி செய்கிறதுல இருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க. இது ரொம்ப காலனிலாம் ஆயா கொடுத்துரும். அந்த கம்பி வேலியில் போட்டு இழுத்துட்டு உட்காந்துருக்கணும். ஆயா அங்கே அம்மையே கம்பி வேலி போட்டு கொடுத்துரும். நாங்கள் கையை வச்சு கம்பி வேலி இருக்கும்ல, அதில் மாட்டி கொடுத்துரும். நாங்கள் நின்றுக்கிட்டே ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணுவோம். இல்லைங்க, குடலில் அப்படி மாட்டி கொடுத்துரும். நாங்கள் இழுப்போம். பெரிய இலையா அறுத்து போட்டுரும். அதில் ஒரு 2 கோழி 3 கோழி அண்ணன் வந்தா. கறிக்கடையில் இருக்க மாதிரி ஈரல் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம் பிரித்து வச்சிடும். நாங்களும் ஒன்று வாங்கணும். ஒன்று இருந்துச்சு, லேட் ஆகும். அது இல்லாமல் அதில் நெருப்பு கம்மியாக தான் வரும். கேஸாகவே இருந்தாலும் அடுப்பில் மெதுவாக தான் எரியும். இதுனா கொஞ்சம் வேகமாக. இப்போ வணக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகமாக வச்சுட்டோம்னா என்ன. இங்கேயும் நம்மள மாதிரி தாங்க. மற்றபடி கொல்லிமலை அடிவாரத்துலேயே நிறைய பேர் வந்து பாக்குத்தோப்பு தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் தென்னந்தோப்பும் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே லீவ் விட்டால் வந்துடுவேன். செம்ம ஜாலியாக இருக்கும் ஏரியாவே. சும்மா வீடு எடுத்தது. உப்பு கறின்னு சொல்லிட்டு மிளகா சாந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதை ஒரு தட்டு ஃபுல்லாக போட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் டேஸ்ட் பண்ணிடுவோம். எனக்கு வேணும்.
குடல வரும்போது நீ கறி க்ளீன் பண்ண அது மாதிரி கறி வணக்கங்கிறதுக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சுங்க. காலையில் இட்லியும் சிக்கன் வறுவலும் ஆல்ரெடி ஒரு பிளேட் உள்ளே போயிடுச்சு டேஸ்ட்டுக்கு. இதை மறுபடியும் இட்லி கூட குழம்பு தண்ணியாட்டம் தாங்க இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டி குழம்புலாம் கிடையாது. இட்லி எல்லாம் குழம்புல தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் கோழிக்கறிக்கும் கோழி குழம்புக்கும் இட்லிக்கும் மரியாதையே. ஸோ அடித்து இனிமேல் நாக் அவுட் பண்ணலாம். சிக்கன் தண்ணி குழம்பு சாப்பாட்டுக்கு தான் எப்பயுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இந்த இட்லியோட நல்லா சாப்பாடு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்குது. கறியும் நல்லாவே வந்திருக்குங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் எப்பயுமே அல்டிமேட்டாக செய்வாங்க. இந்த தடவை சூப்பராகவே வந்திருக்கு. எங்கடா போடுற? இங்கே போடு. நான் போடு உழுவுல 5